நாள்ல கல்யாணம் ஆக போற பொண்ணு மாதிரியா இருக்க? முகம் எல்லாம் வாடி போய் ஒரு மலர்ச்சியே இல்லாம ரொம்ப சோர்ந்து போயிருக்க. இதோட நீ அவசியம் ஆபீஸ்க்கு போணுமா? டாக்டர் தான் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல. அம்மா ப்ளீஸ், மறுபடியும் புராணத்தை ஆரம்பிக்காத. நான் கிளம்புறேன். என்னாச்சு இவளுக்கு? சொல் பேச்சே கேக்குறது இல்ல. அக்கா கண்ணில் நான் படவே கூடாது. நான் ஈஸியா போய் சொல்றேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு பந்தக்கால் ஊட போறோம்? காலையில 7:30 இருந்து 9 வரைக்கும் நல்ல நேரம் தாம்மா. அந்த நேரத்திலேயே பந்தக்கால ஊனிடலாமா? எங்க அத்தை வர நிக்கிறாங்களே, அவங்க கண்ணில் படாம எப்படியாவது போகணுமே. இப்ப என்ன பண்றது? சரிங்க ஐயரே, எல்லா ஏற்பாட்டையும் நீங்களே பண்ணிடுங்க. அதுக்கான பணத்தை என்கிட்ட வாங்கிக்கங்க. சரிங்கம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி. வர்ஷினி, இங்க வா. என்ன வர்ஷினி, தனியா எங்கம்மா போற? அது இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃபீஸ். என்னோட லாக்கர் சாவியை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வர போறாத்த. ஏமா, விடிஞ்சா கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட போறோம். இந்த நேரம் நீ இப்படியெல்லாம் தனியா போக கூடாது வர்ஷினி. ஆபீஸ் விஷயத்தெல்லாம் ராகவ் கிட்ட சொல்லிடு, அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். உனக்கு நகை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த, வா நகை கடைக்கு போலாம். ஐயோ, நகை கிடைக்கா? நான் 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமே. இப்ப என்ன பண்றது? வர்ஷினி, என்ன யோசிக்கிற? வா போலாம். அத்த ப்ளீஸ் த, ஒரு முக்கியமான வேலையா நான் ஆஃபீஸ் போயே ஆகணும். ஈவினிங் நகை கடைக்கு போலாம் அத்த. ஓ, அப்படியா சொல்ற? சரி, அப்ப நம்ம கார்லயே போயிட்டு வந்துரு. ஆஹா இல்ல அத்த, நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேன். வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆட்டோலயே போயிடுறேன் அத்த. போறேன்னு சொல்லக்கூடாதுமா. அது நல்ல வார்த்தையே இல்ல. எப்பவுமே போயிட்டு வரேன்னு தான் சொல்லணும். சரியா? சரிங்க அத்த, இனிமே நான் அப்படியே சொல்றேன். வரேன் அத்த. சீக்கிரமா வந்துரு.